வணக்கம், நான் சிவகாமி. இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா நம்மளால் கம்ப்யூட்டரில் எந்த ஒரு வேலையுமே செஞ்சுக்க முடியாது. நாம் செய்கிற எல்லா ஒர்க்குமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற சாஃப்ட்வேர் மூலமாக தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது ஒரு பிளாட்ஃபார்ம், இதன் மேலே தான் நம்மளோட எல்லா அப்ளிகேஷனுமே ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் சில டைப்ஸஸ் இருக்குது. என்னென்ன மாதிரியான டைப்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 டைப்பில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது. 2 டைப்ஸில் இப்போ சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேர்லேயே வரும் சிங்கிள் யூசர், அதாவது ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதாவது அட் அ டைமில் சிங்கிள் யூசர் சிங்கிள் ப்ரோக்ராமை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது ஒரு நேரத்தில் ஒரே ஆள் ஒரு ப்ரோக்ராமை மட்டும்தான் இதில் ரன் பண்ணிக்க முடியும், இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மல்டி டாஸ்கிங்லாம் கிடையாது. ஸோ ஒரே நேரத்தில் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒர்க்கை செஞ்சுக்க முடியாது. சரிங்களா? இது கேரக்டர் பேஸ்டு இன்டர்ஃபேஸு. இதில் கமாண்டை மட்டும்தான் டைப் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போது என்ன பண்ணிக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கலர்ஸு கிராஃபிக்கல் ஓரியன்டாக பிக்சர்ஸ் கொடுக்கறது, வீடியோ ஆடியோ இந்த மாதிரியான கிராஃபிக்கல் ஓரியன்டான விஷயங்கள் எதையுமே எதில் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் செய்ய முடியாது. இதில் ஒரே வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு ப்ரோக்ராமரால் ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சுக்க முடியும். அதுவும் கேரக்டர் பேஸ்டான வேலையை மட்டும்தான் செஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ எந்த மாதிரியான வேலைகள்லாம் இதில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபைலை ஸ்டோர் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட் ஒர்க்கு பண்ணலாம். ஸோ இன்புட் கொடுக்கலாம், அவுட்புட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மேனேஜிங் ஒர்க்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதன் மூலமாக ரன் ஆகுது, எதில் இருந்து ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் டிரைவ் மூலமாக தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. அதிலிருந்து தான் இது ரன் ஆகிட்டுருக்கு. டிஸ்க் டிரைவ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஎஸ், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் இருந்த ஒரு டிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாப்பின்றது இப்போ இருக்க நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பிளாக் கலரில் இருக்கும். அந்த ஃப்ளாப்பிக்கு உள்ளே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிஸ்டத்துக்கான ப்ரோக்ராம்ஸை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சேவ் பண்ணுற ஃபைலும் அதுக்குள்ளே தான் போய் ஸ்டோர் ஆகியிருக்கும். சரிங்களா? ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு டிஸ்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கு. அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவ் மூலமாக தான் மட்டும்தான் எது ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றது தான் MS-DOSன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். MS மீன்ஸ் மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். DOS மீன்ஸ் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் MS-DOS. ஓகே, மைக்ரோசாஃப்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு கார்ப்பரேஷன், ஒரு கம்பெனி. சரிங்களா? ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட்ன்ற கார்ப்பரேஷன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால MS-DOS அப்படின்ற நேம் இதுக்கு. சரிங்களா? இந்த மைக்ரோசாஃப்ட்ன்ற நிறுவனம் இந்த டாஸை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் நிறுவனம்னு சொல்கிறோம் இல்லையா, இது நீங்கள் நிறைய நியூஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மைக்ரோசாஃப்டோட நிறுவனர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பில் கேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்க தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே நமக்கு தேவையான புது விஷயங்களை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக டெவலப் பண்ணி கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த MS-DOSக்குள்ளே போயிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, ஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிராஃபிக்கல் ஓரியன்டான ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஆரம்பத்தில் கேரக்டரை மட்டுமே பேஸ் பண்ணி ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறது, தன்னோட ஒர்க்கை பார்த்துக்கிறதுக்காக இந்த டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த கமெண்டெல்லாம் எங்கே என்ட்ரு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு லொக்கேஷன்
இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த கமெண்டை பேஸ் பண்ணி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ எவ்வளவோ டெவலப் ஆகிடுச்சே, இன்னும் இந்த டாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைய அளவும் இந்த டாஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ்லேயே வந்து ஏதாவது இஷ்யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதிலலாம் ஏதாவது இஷ்யூன்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டாஸ்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் இந்த டாஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆன்டிவைரஸ் ஸ்கேனிங், அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாக்கை மாற்றுறதுக்கு, டேட்டை செட் பண்ணுறதுக்கு, ஃபைலை பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஹார்ட் டிஸ்கில் வந்து ட்ரைவை வந்து பார்ட்டிஷன் பிரிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் இன்றைக்கும் எதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்தது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது நாம் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம்ல, இது எல்லாமே எதில் யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதிகமான யூசர்ஸ் அதிகமான வேலைகளை செஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே யூசர் மல்டி ஒர்க்கையும் செய்யலாம், அதிகமான யூசர்ஸ் ஒரு வேலையையும் செய்யலாம். ஸோ இந்த 2 விதமான வேலைகளுக்கும் இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை சொல்லலாமா, மல்டி டாஸ்கிங் அப்புறம் சொல்கிறேன். மல்டி யூசர் அப்படின்னா இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகிறீங்க. ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவோம், தங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்துட்ருப்போம். அதில் வந்து இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க. நம்மளுடைய ஒர்க்கை முடிச்சாச்சு, இந்த ஒர்க்கை வந்து நான் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் கொடுக்குறாங்க. பிரிண்ட்டை கொடுத்த உடனே அது அந்த எல்லாத்துக்கும் தனித்தனி பிரிண்டர்ஸ் வைக்கலை, ஒரே ஒரு பிரிண்டர் வச்சுருக்காங்க. அப்போ இந்த ஒரே பிரிண்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மல்டி யூசர்ஸையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மல்டி சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எல்லா ப்ராசஸும் எங்கே வரணும், அந்த ஒரு பிரிண்டருக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணி வச்சுருக்காங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது மல்டி யூசர்ஸ் அட் அ டைமில் ஒரே டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேலையை பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மல்டி யூசர்ஸ் ஒரு வேலையை நம்ம பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் என்ன சொல்கிறாங்க, மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்டி டாஸ்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன். இப்போது வந்து நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டாக்குமெண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி கூகுள்லேருந்து ப்ரௌஸ் பண்ணி நான் அந்த டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த டாக்குமெண்ட் ஸ்க்ரீனை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நான் எதுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரௌஸ் பண்ணி போகணும், அதாவது இன்டர்நெட்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த டாக்குமெண்ட் ஸ்க்ரீனை, அதாவது வேர்ட் ஸ்க்ரீனை அப்படியே வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்நெட் பேஜுக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் அதையும் க்ளோஸ் பண்ணாமல் அட் அ டைமில் நீங்கள் எக்ஸலையும் ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஒரே ப்ராசஸருக்குள்ளே, ஒரே கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, இன்டர்நெட்டு அப்படின்ற மாதிரி மல்டி ப்ராசஸை வந்து க்ளோஸ் பண்ணாமலே ஒன்று முடிச்சுட்டு தான் இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று ஓப்பனில் இருக்கும்போதே இன்னொரு அப்ளிகேஷனையும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகிறதுனால தான் இது என்ன சொல்லணும்னா மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரே யூசர் மல்டி ப்ராசஸையும் செய்யலாம், அதே நேரத்தில் வந்து ஒரே வேலையை மல்டி சிஸ்டத்தில் இருந்து செய்ய வைக்கவும் முடியும். இப்போ இந்த பிரிண்ட்ன்ற ஒர்க்கு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மல்டி யூஸிங் ஒர்க்கும் இருக்குது, மல்டி டாஸ்கிங் ஒர்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான பர்பஸ்க்கும் யூஸ் ஆகக்கூடியதை தான் என்ன சொல்கிறாங்க, மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்ததுனால தான் நம்மளால் வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்மளுடைய ஒர்க்கை வந்து பார்த்துக்க முடியுது, ஃபாஸ்ட்டாக நம்மளோட வேலையை செஞ்சுக்க முடியுது. இதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 சுலபம், ரொம்ப ஈஸி. இந்த கமாண்டெல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு மவுஸை மூவ் பண்ணுறதுக்கும் சில வேர்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கீபோர்டில் டைப் பண்ண தெரிஞ்சுறதுக்கும் அந்த பேசிக்கான நாலேஜ் நமக்கு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்மளால் ஒர்க்கை வந்து பார்த்துக்க முடியும்.
இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் தான். ஓகேங்களா? இது வந்து நிறைய வெர்ஷன்ஸில் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த விண்டோஸ்க்கும் இப்போ இருக்க விண்டோஸ்க்கும் நிறைய டெவலப்மெண்ட்டு. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடுத்தடுத்து உங்களுக்கு டெவலப் ஆகி போயிட்டே தான் இருக்குது. யூஸருடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி, யூஸருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு கிராஃபிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கைன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? இந்த வேர்ல்டில் மோஸ்ட் பாப்புலராக யூஸ் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ்ன்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். சரிங்களா? இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம், நமக்கு தேவையான ஒர்க் எல்லாத்தையுமே ஃப்ளெக்சிபிளாக இதில் செய்யலாம். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஈஸியான முறையிலேயே செஞ்சிட்ருக்கலாம். சரிங்களா? இந்த ஃபைல் வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதில் ஸ்டோர் ஆகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ அந்த MS-DOSன்னு சொன்னால அது எதில் ஸ்டோர் ஆகி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அது எதில் அந்த ஸ்டார்டிங்கில் அது எதில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பின்ற அந்த டிஸ்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விண்டோஸுன்றதை வந்து எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் தான் இது வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணாலே, OS இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது எதில் போய் ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இதில் இருந்துகிட்ருக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து விண்டோஸ் 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 85 இந்த விண்டோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த 85 இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விண்டோஸோடைய வெர்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ டெவலப் ஆக நமக்கு தேவையான ஒர்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக முடிஞ்சிட்ருக்கு. சரிங்களா? இந்த வேலையை வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன் வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து டெவலப் ஆகி போய்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து எண்டு கிடையாது. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்ம ரன் பண்ணும் பொழுது, அதாவது கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறோம்ல, கம்ப்யூட்டரை ஆன் பண்ண உடனே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனை தான் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, சிஸ்டமை ஆன் பண்ணுறீங்க. சிஸ்டமை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், அந்த என்ட்ரி ஸ்க்ரீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப். ஓகேங்களா? அந்த டெஸ்க்டாப்பில் சில காமனான விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. சரிங்களா? ஐக்கான் அப்படின்னாலே ஒரு பெரிய படத்தை சின்னதாக சுருக்கி காமிச்சு அந்த படத்துலேயே நமக்கு அதோட மீனிங் என்னன்றது புரிஞ்சிடும். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க, ஐக்கான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெரிய விஷயத்த சின்னதாக காமிச்சு, சின்ன படமாக காமிச்சு அதில் என்ன இருக்குன்றத அதை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது தான். சரிங்களா? மை கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துட்டாலே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் பிளேஸ். ஸோ அந்த மை கம்ப்யூட்டருக்கு உள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடியது. சரிங்களா? நம்ம ஸ்டோர் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி ப்ரோக்ராமுக்கு நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் தேவையோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருந்து நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே எதுக்கு உள்ளே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மை கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஓகே. அடுத்து ரீசைக்கிள் பின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னாலே நமக்கு காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வேஸ்டேஜ்லாம் போடக்கூடிய ஒரு தொட்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம குப்பை தொட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி தான். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபைல் வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணுவோம்ல, அந்த டெலீட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே எதுக்கு உள்ளே போய் தான் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். வேணும்னா நீங்கள் இதில் இருந்து எப்போ வேணுமாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை விட்டும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன். அஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நீங்கள் இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது பெயிண்ட்டு, நோட்பேட், வேர்ட்பேட் ஆல்ரெடி கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மூணு அப்ளிகேஷனுமே எதன் மூலமாக தான் ரன் பண்ணிக்கிட்டோம், அந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தானே ரன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நமக்கு இன்ஸ்டால் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா? ஸோ இந்த மூலமாக போய் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பாரு.
டாஸ்க்கு பார்னால் டாஸ்க்குனாலே வேலை. அப்போ நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் இந்த விண்டோஸில் பார்த்துட்ருக்கீங்க, இந்த டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்னென்ன ஒர்க்கெலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன ப்ளேஸில் அந்த ஐகான்ஸ் எல்லாம் காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே எது உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு பார் வந்து காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? இதுலையே நீங்கள் எங்கென்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் வந்து இப்போது மேலே இருக்கக்கூடிய ஐகான்ஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா 2 தடவை கிளிக் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக்னு சொல்லுவாங்க. டபுள் கிளிக் அடித்தா தான் ஓப்பன் ஆகும். பட் டாஸ்க் பாரில் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கானை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து ஓப்பன் ஆகிடும். அடுத்து வந்து ஷார்ட்கட் மெனுனாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் கிளிக் அடிக்கும் பொழுது இப்போ நீங்கள் எதன் மேலே வச்சு ரைட் கிளிக் அடிக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். இப்போ மை கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட பேரை மாற்றணும், டெலீட் பண்ணிடணும். இப்போ ஒரு ஃபைல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஃபைலில் வந்து ஏதாவது நேமை மாற்றணும், இல்லை இந்த ஃபைலை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்தால் தானே பண்ண முடியும். மவுஸை வச்சு சும்மா கிளிக் பண்ணாலே அந்த வேலை நடக்காது. அப்போ அதுக்குன்னு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஷோவாகணும், அந்த மெனு ஷோவாகணும். அப்படின்னா தானே நம்மளோட ஒர்க் பார்க்க முடியும். அப்போது அந்த மாதிரி ரைட் கிளிக் நீங்கள் அடித்த உடனே ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு மெனுவை தான் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் காமனாக இருக்கக்கூடிய காம்பனண்ட். டெஸ்க்டாப், அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ண உடனே வரக்கூடிய காமன் விஷயங்கள் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, மை கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பின், ஸ்டார்ட் பட்டன், டாஸ்க் பார் அண்ட் ஷார்ட்கட் மெனு. இது எல்லாமே அடுத்தடுத்து எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே அதான் அடிஷ்னல்ஸ் தான். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்க்டாப்பில் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் காமனான விஷயங்கள். இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றின ஒரு பேசிக் ஐடியாஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு நல்லாவே கிடச்சிருந்துருக்கும். ஓரளவுக்கு நம்ம வந்து இதை வச்சே வந்து நல்லாவே நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தடுத்து வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மை கம்ப்யூட்டர் இந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா, மை கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பின், இந்த ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸு, மெனுஸு, ஃபைல்ஸு, இந்த மாதிரியான டாப்பிக்கை பற்றி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.